கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே புலம்பலுக்கு எழுதின ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆகமத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 31வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். என்னைக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் விட்டுவிட மாட்டார். அவர் என்றைக்கும் மாறாதவர். என்னைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டார். யாரை கைவிட மாட்டாரு? யாரை கைவிட மாட்டாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் என்று சொல்லுகிற அத்தனை நபர்களுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற அந்த வார்த்தையாவது, அவர் என்றென்றைக்கும், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஏன்னு சொன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்துக்குள்ளாகும், எந்த ஜாதிகளுக்குள்ளாகும் அவருக்கு பயந்து அவருக்கு உகந்த காரியத்தை செய்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் இல்லை, அவருக்கு உகந்ததை செய்யறவங்க, கர்த்தருக்கு பயந்து செயல்படுறவங்க. எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாவதும் கர்த்தருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனுக்கு உகந்தவன். நீதியை செய்கிறவன் தான் அவனுக்கு உகந்தவன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ முன்பாக நீதி செய்கிற நபராக இருக்கும்போது ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்ம கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுமா? என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் இந்து கோயில்கள்லையும் பல பஞ்சாப் இந்த மாதிரி கோயில்களெல்லாம், கோல்டன் டெம்பிள் எல்லாம் பல இடங்கள்லாம் என்ன செய்வாங்க, புத்திஸ்ட் கோயில்கள்லையும் யாரையும் விடவே மாட்டாங்க. நான் நினைக்கிறேன், நான் அங்கே விவேகானந்த ராக்லையுமே நிறைய பேரை வந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஃபில்டர் பண்ணி தான் விடுவாங்க, விட மாட்டாங்க. ஆனால் ஆலயத்தில் மாத்திரம் யார் வேணாலும் வரலாம், இயேசு இடத்துல யார் வேணாலும் நிற்கலாம், யார் வேணாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், கதறலாம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறவர். அவரை கூப்பிடுங்க, அவர் என்னைக்கும் கைவிட மாட்டார். அவரை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. 32வது வசனம் வாசிங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் இறங்குவார். ஒருவேளை அவர் சஞ்சலப்படுத்தினாலும், நமக்கு சோதனை அனுபவிச்சாலும், நமக்கு சில சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், அது மூலமாக நம்மளை சரியான நபர்களாக மாற்றி, ஒரு தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றி நம்மளை என்ன செய்யணும், நம்ம மேலே இறங்கி அவர் அற்புதத்தை செய்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம சோதனை வந்துச்சுன்னா, நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவர் என்னன்னா நம்மளை ஃபில்டர் பண்ணுறாரு, நம்மளை சரி பண்ண விரும்புகிறாரு, நம்மளை மாற்ற விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி, மாற்ற விரும்புகிறான்னு சொல்லி என்ன செய்யறேன், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதித்த பிறகு அவர் அழகா சொல்ற, சோதித்த பிறகு சுத்தம் பண்ணா என்ன செய்வான், விளங்கும் என்று சொல்கிறார். அப்ப சோதனை இல்லாம எந்த காரியத்திலும் ஒரு மேன்மை வரவே செய்யாது. அப்ப கர்த்தர் அந்த சோதனைக்குள்ள நம்ம வந்தாலும், நம்ம சஞ்சலப்படுத்தினாலும், அவர் மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வாரா, இறங்குவார். மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வாரா, இறங்குவார். ஆமென் சொல்லுமா? தானியேலுக்கு நிறையா வேதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் மிகுந்த கிருபையினால் அவர் இறங்கினார். ஆமென் சொல்லுமா? தாவீதுக்கு மிகுந்த போராட்டம் வந்துச்சு. ஆனால் ஓடி 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 டயர்டாகி வேதனைப்பட்ட நாளுக்கெல்லாம் அப்புறம் அவனுக்கு ஒரு உயர்வு அவனுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா? ராஜஸ்தானத்தில் அவன் உட்காரும் போது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. நமக்கு சோதனை வேதனை வரும்போது மிகுந்த இரக்கத்திலே அவர் நம்மளை மேல் இறங்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், புலம்பல் 3:40, புலம்பல் 3:40 வாசிங்க. அதே அதிகாரத்தில், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும்.
அவர் இறங்குறவர். எப்படி இறங்குவார்னா, நம்மளை சோதித்து அறிந்து நம்ம வழிகளிலே ஆராய்ந்து பார்த்து என்ன வழிகளில் போறோம், எப்படிப்பட்ட நபர்களோடு சேர்றோம், என்ன காரியம் செய்யறோம், இது சரியா சரியில்லையா என்று ஆராய்ந்து சோதித்து அறிந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். எந்த மனுஷன்கிட்ட வந்துட்டு நம்ம சேர்ந்தாலும் அவன் என்னைக்காவது விபரீதத்தை கொண்டு வருவான், நம்மளை தலைகுனிய வைப்பான், வேதனையை கொண்டு வருவான். நாசின் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். ஆனால் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த வழிகளிலே என்னை சோதித்தறிந்து, இந்த வழிகளிலே இந்த வேலைகளிலே என்னை ஆண்டவரை சோதித்தறிந்து நான் உண்மையுள்ளவனாய் இருக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு வேதனை உண்டாக்குற சங்கீதம் 138 சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் எனக்கு என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து அறிந்து. அப்ப பாருங்களேன், சோதனையை உண்டாக்குற வழிக, ஒரு பிரச்சனையை உண்டாக்குற வழிக எப்படி நல்லா இருக்கும்போது வருமா? யாரையோடு சேரும்போது, இல்லாட்டினா வந்துட்டு என்னது ஏதோடு சேரும்போது, இல்லாட்டினா எந்த பலவீனம் வரும்போது தான் வந்துட்டு என்ன செய்யுமா நம்மை தாக்கும். அப்படி வரும்போது எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நம்ம நலமானதை என்ன செய்யணுமா பற்றி கொள்ளணும். நம்ம வழிகளிலே அந்த சரியான வழிகளாக நம்ம அறிந்து கொண்டு ஆராய்ந்தறிந்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஏன்னா தேவன் தான் நமக்கு எல்லா நிலைகளிலிருந்தும் விபரீதத்தை கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்கிறாரு? தடை செய்கிறவர், மாற்று வழியை கொண்டு வருகிறவர். அவர் ஒரு அற்புதங்களை செய்கிறவர். பாருங்களேன், புலம்பல் 3:41 எடுத்து வாசிங்க. நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலே ஏறெடுக்க முதலாவதாக நம்மளை ஆராய்ந்தறிந்து நம்மளை சீர்படுத்தி ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆராய்த்துக்குள்ள வர்றோம்னா நம்ம ஆராய்ந்தறிந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்க இரக்கம் தேவை, உங்களுடைய தயவு தேவை, உங்களுடைய ஆண்டவரே கிருபை தேவை அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிச்சு ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும். ரெண்டாவது பாருங்களேன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னதுன்னா கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் என்ன செய்யுமா பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். இருதயமும் கையும் ஒன்றா இருக்கணும். நம்ம கை மட்டும் மேலே தூக்கி இருந்தாலும் இருதயம் எங்கே இருக்கக்கூடாது? வேறு இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவரை நோக்கி கூட பார்க்க வேண்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை என்ன செய்வானா தரிசிப்பான் என்று சொல்லுவது. இருதயத்திலே நம்ம சுத்தமுள்ளவனாய் தேவனிடத்தில் நிற்க வேண்டும். ஏன்னா நம்ம கிருஷ்ணமூர்த்தியை அங்கே போகும்போதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது, அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க தெரியாது, நான் என்ன செய்கிறேன்னு தெரியாது. ஆனால் தேவன் உள்ளே பார்ப்பார். நம்மை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாதவர். நம்மளை என்ன செய்கிறானா ஆண்டவர் கைவிடாத தேவன். எப்படி கைவிட மாட்டார்னா, எப்படியெல்லாம் கைவிட மாட்டார்னா, நம்ம இப்படி இருந்தால் நம்ம எப்படியும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரை நோக்கி கரத்தை நீட்டி, ஆண்டவர் ஸ்தோத்திரம், உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோ அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளமும் நம்முடைய கையும் அவரை நோக்கி இருக்கும்போது அவர் நம்முடைய இரக்கத்தை என்ன செய்வாரா நமக்கு செலுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? லேவியாகமம் 26:44 சொல்கிறது, நான் அவர்களை கைவிடாமலும் வெறுக்கவும் மாட்டேன். நான் கைவிட மாட்டேன். இப்படியெல்லாம் என்னை தேடும் போது, இப்படியெல்லாம் என்னிடத்தில் திரும்பும் போது, இப்படியெல்லாம் என்னுடைய ஜனங்களாய் இருக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் போது, ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்யும் போது அவர் என்ன செய்ய மாட்டார்? நான் கைவிட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? அவர்களை கைவிட மாட்டேன். இந்த மாதத்தில் என்ன செய்ய மாட்டேன்? இப்படி இருந்தா நான் அவனை கைவிட மாட்டேன். நான் அவர்கள் தேவனாய், பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர், நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை ஆண்டவர் அதிகாரமாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து சொல்லுகிற காரியம். அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென் சொல்லுமா? உபாகமம் 4:31 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே என்று கலக்கி நிற்கும் போது, கதறும் போது அவர் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணி, நீங்கள் ஒருவேளை
சங்கடங்களுக்குள்ளாக திரும்புவீர்களானால் நீங்கள் என்ன கதறினாலும் என்ன தலைகுனிந்து வேதனைப்பட்டாலும் உருண்டாலும் புரண்டாலும் உங்களை தப்புவிக்க ஒரு நபராலும் முடியாது. அவர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். தவறு பண்ணவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்வார்? தண்டனை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்து மறுபடியும் ஒரு தருணத்தை கொடுக்கிறான். மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுமா? அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அவர் உன்னை கைவிடாமல் இருக்கிறதுக்காக, உன்னை சாட்சியாய் வைக்கிறதுக்காக நீ சில காரியங்களை நீ செய்தாகணும். கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? அழிக்கவும் மாட்டா. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டான். அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையை மறக்கவே மாட்டான். அவர் உன் வாழ்க்கையில ஒரு வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறதையும் வாக்கு பண்ணியிருக்கிறதையும் அதை மறக்க மாட்டார். நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுமா? நாம இப்படி இருந்தோம்னா அவர் பாருங்களேன், அவர் இரக்கத்தினாலே நமக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி கொடுப்பார். வேதம் சொல்கிறது, குறித்த காலத்தில் என்ன செய்யுமா? தரிசனம் நிறைவேறும். அது தாமதிச்சாலும் அது காத்திருக்கணும். அது என்ன செய்யதான்? தாமதிச்சாலும் அது காத்திருங்க. ஆனால் அது கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறும் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆமென் சொல்லுமா? அவர் சொன்னதை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. நெகேமியா 9:19 சொல்கிறது, பாருங்களேன், நீர் உம்முடைய மிகுந்த மனதுருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடல. மிகுந்த இரக்கத்தின்படியே வனாந்தரத்தில் கைவிடல. நீங்க வெறுமை என்ற இடத்திலே, நீங்கள் அதுவே பற்றாக்குறை என்ற இடத்திலே, தரித்திரம் என்ற இடத்திலே நீங்கள் மாண்டு மடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் கைவிடாத தேவன். இந்த வேலையில் ஆட்டின அந்த வேலை, இந்த உதவியில் ஆட்டின அந்த உதவி, கர்த்தர் உங்களை போஷித்து வருகிறதை பார்க்கும்போது அவர் ஒரு நாளும் வனாந்தரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. எகிப்திலே சாப்பிட்டதை காட்டிலும் அந்த தூதர்கள் சாப்பிடும் உணவை கொடுத்தார். அதுபோல உங்களை வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வனாந்தரத்திலே, வெறுமையான இடத்திலே, தரித்திரமான இடத்திலே, ஒன்றும் இல்லாத இடத்திலே அவர் உங்களை கைவிடவே இல்லை. எத்தனை பேரை கைவிட்டிருக்காங்க? என்னைக்காவது சாப்பாடு இல்லைன்னு பட்னியா இருந்திருக்கீங்களா? ஆமென் சொல்லுமா? சாப்பாடு இல்லைன்னு பட்னியா இருந்திருக்கீங்களா? யாராவது கை தூக்குங்களேன். கர்த்தர் உங்களை எல்லா வகையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? போஷிச்சிருக்கிறாரு. வனாந்தரத்தில் கைவிடல. அவர்களை வழி நடத்த பாருங்க, பகலிலே மேகஸ்தம்பம் இருந்தது. வெயிலினால் பாதிப்பு வராதபடிக்கு மேகஸ்தம்பம் இருந்தது. ராத்திரியிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினது. பாருங்க, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். அவர் பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் எந்த இயற்கையும் உன்னை பாதிப்புக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு எல்லா நிலைகளிலிருந்தும் கர்த்தர் உன்னை நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுமா? அவர் போதுமானவர். அவர் பார்த்துக்கிறார், எல்லாம் பார்த்துக்கிறார். யெகோவா ஈரே, அவர் எல்லாம் என்ன செய்வாராம்? பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுமா? யாரும் கைவிட மாட்டார். பாருங்களேன், சங்கீதம் 119 8வது வசனம் சொல்கிறது, பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் முற்றிலும் என்ன செய்வானா? கைவிடாதிருப்பான். பிரமாணங்களை கை கொள்ளும் போது கர்த்தர் கைவிட மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது, ஆண்டவரே என்னை கைவிடாதிரும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், பிரமாணங்களை கை கொள்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி அப்படி இரக்கத்தை பெறுவதற்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். தேவ வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட மாட்டார்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 54:6 எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 54:6 பாருங்களேன். கைவிடப்பட்டு மனம் நொந்தவர்களாகி இருக்கிற
ஸ்திரியை போல மனம் நொந்து கைவிடப்பட்ட ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரியை போல நொந்து இருக்கிற பாருங்களேன், விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை அழைச்சிருக்கிறாரு. கைவிடப்பட்ட நிலைமையில் எல்லாரும் புறக்கணிச்சிருப்பாங்க, ஜாதியை விட்டு தள்ளி இருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. ஆமென் சொல்லுமா. கணவன் கைவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் சமுதாயத்திலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி கைவிடப்பட்ட அத்தனை நபர்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அப்படி கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு மேலே இறக்கம். ஆண்டவர் என்ன செய்யறார்? கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுமா. கைவிடாத தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62:4 வாசிங்க. பாருங்களேன், தேவன் ஆண்டவருடைய நியமங்களை கை கொள்ளும் போது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. அழகா யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் அழகா சொல்லுகிறது. பாருங்க, எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா எடுத்து வாசிங்க. இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமல் ஆண்டவர் உன்னை நேசித்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறீங்க. அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறீங்க. இனி நீ கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. இனி எனக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்லக்கூடாது. நீ சங்கடங்கள், வேதனைகள், நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இந்த வியாதினால செத்து போய்வன் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. வாசிங்க. பாருங்க, இனி கைவிடப்படாமலும் உன் தேசம் பாழாய் போனது என்று சொல்லாமலும் நீ இருக்கிற இடமும் பாழா போகாது, நீயும் கைவிடப்பட மாட்ட. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் வாழ்க்கை, உன் தேசத்தில் நீ வாழ்க்கைப்படுவாய், வாழ்க்கையை உறுதிப்படுத்துவாய். கர்த்தர் உன் மேல இரக்கத்தை வைத்திருக்கிறார். பாருங்களேன், வாசிங்களேன். யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. அவர் இரக்கத்தை செய்கிற தேவன். அவர் நமக்கு பரிகாரியாய் இருக்கிறவர். ஆமென் சொல்லுமா. அவர்தான் பரிகாரி, அவர்தான் இரக்கம் உள்ளவர், அவர்தான் நம்ம வாழ்க்கை படும்படியாக நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இல்லாட்டும் நம்மளை ஒதுக்குன நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. நம்ம உயர்ந்திருக்கிறனால தான் இன்னைக்கு சமுதாயமும் சந்ததியும் உங்கள்கிட்ட பேசுது, என்கிட்ட பேசுது. மூப்பரையா இன்னைக்கு பார்வதி இவங்களாம் எல்லாமே என்ன செஞ்சாங்க? இந்த சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா இருந்திருந்தா இன்னைக்கு சமுதாயம் பேசியிருக்குமா? ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்த அவர்களை கர்த்தர் உயர்த்தினாலே அவர்கள் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, உங்ககிட்ட தயவு கேட்கிறாங்க. ஆமென் சொல்லுமா. அவர்களுடைய உதவி தேவையில்லை, உங்களுடைய உதவி தேவை என்ற நிலைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு நீ சத்தத்தை மாத்திரம் கேட்டல்ல, அவருடைய பார்வைக்கு நீ செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால் நான் எய்தியருக்கு அந்த பழைய வாழ்க்கையில வந்த சோதனை, பழைய வாழ்க்கையில இருந்த ஆண்டவரை தேடாம இருந்த அந்த நாட்கள்ல வந்த விபரீதம், வேதனை, அடிமைத்தனம், உன்னை தலை நிமிர பண்ண விடாதபடிக்கு இருந்த நிலைய. ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. இங்க நவீனமா சொல்ல முடியுமா? முதல் சொன்னாங்க அப்படித்தான், ராஜபாளையத்தில் நான் அப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன். ஆமென் சொல்லுமா. ஆனா இங்க வந்தோம், ஏயா வந்தோம். ஆனால் நாள் போக போக இந்த ராஜபாளையத்தை அல்ல, ராஜா ஆளுகிற இந்த பாளையத்துல தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தின் மேல் இரக்கம் வைத்து, தயவு மேல் தயவு வைத்து என்னை நடத்தி இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. போற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்து நம்மளை நடத்தி பாருங்களேன், ஏத்தியருக்கு வர பண்ணின நீ எல்லா வார்த்தையின்படி கவனமா செலுத்தி கீழ்ப்படிந்து சரியா நடந்தீனா ஏத்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன். நானே உனக்கு என்ன செய்வான்?
பரிகாரியாக கத்த, நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் தான் பரிகாரி. நான் தான் எல்லா உன் பிரச்சனைகளுக்கு பரிகாரி, நான் உன் நோய்க்கு பரிகாரி, உன் பிள்ளைகளுக்கு பரிகாரி, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பரிகாரி, நான் தான் எல்லாத்துக்கும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அவர் எல்லாம் பார்த்துக்குவார். வைராக்கியமாக தேவனுக்கு மட்டும் உகந்தவனா மாறு, அவருக்கு மட்டும் சரியா நில்லு, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுமா. அவருக்கு கொடுங்க, அவருக்கு நேரங்களை கொடுங்க, அவருக்கு நீங்கள் வருமானத்தில் கொஞ்சம் காசை எடுத்து வைங்க, அது கொடுங்க. ஏன்னா அடுத்து அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்த தங்கணும்னா அந்த 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 பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது பிசாசு என்ன செய்ய மாட்டான், தொடமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் நேரங்களை கொடுங்க, கர்த்தருக்கு நேரங்களை கொடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உன்னை தொடமாட்டாரு, இது பிசாசு உன்னை தொடமாட்டான், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இவன் என்னுடையவன் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44 அதிகாரம் நினைக்கிறேன். அண்ட் ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், அதான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுமா. இவன் என் பிள்ளை, என கர்த்தரை தேடுறான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், இவன் என் பிள்ளை, அதனால நான் என்ன செய்றேன், இவனை நான் பாதுகாப்பேன், இவன் என்னுடையவன் அப்படின்னு சொல்றார். எங்க சொல்லுங்க, வாசிங்க. யாக்கோபே, நான் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவரும் பாருங்களேன், தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டவரும் உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உனக்கு துணை செய்கிறவரும் நான் தான். உன்னை தெரிஞ்சிட்டேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் வந்துட்டு என்ன செய்ய, நீ அன்னைக்கே நீ வந்துட்டு பறக்கிறதுக்கு முன்னாலே நீ இந்த இடத்துல ஆராதிப்பன்னு சொல்லி ஆண்டவர் நிர்ணயிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுமா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. துன்பப்பட்டும் நீ கைவிடப்படுகிறதில்லை, ஆனால் தள்ளப்பட்டும் நீ மடிந்து போகிறதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் தூதர்களை ஆண்டவர் கட்டளையிட்டு உன்னை பாதுகாப்பார். எல்லாரும் முழங்கால் படிட்டு, அவர் பாதுகாக்கிற தேவன், அவர் உன்னை நடத்துகிற தேவன், அவர் உன்மேல் இரக்கம் செய்கிற தேவன், அவர் பார்த்துக் கொள்வார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சகாயம் செய்யும் கேடயமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருப்பேன் என்று சொல்லி உபாகம் 33:29 படி ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். கடைசி காலங்களிலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, எக்காலம் துணிக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்மளை கைவிடாம இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக உன்னை கைவிட மாட்டான், உன்னை விட்டுவிட மாட்டான். கர்த்தர் உன் கூட இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நீ இந்த வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பரலோக வாழ்க்கையிலும் கர்த்தர் உன்னை கைவிடாதபடிக்கு ஆண்டவர் இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொண்டு ஓடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. அல்லேலூயாமே. ஜீசஸ் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுமா, ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுமா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேற்றுமே. மறுபடியும் இந்த சுபாவங்கள் வராதபடிக்கு மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேற்றுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் கைவிடாத தெய்வம். உங்களை கை தூக்கி நிறுத்தி அவர் உங்களை
பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமக்க அவர் போகிறார். ஆமென், ஆமென்.